பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜில் சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இது முஸ்லீமில் 2334 வருது, பல நூல்களில் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்தை சொல்லும்போது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஹஜ்ஜை பற்றி நிறைய விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்கள் விஷயத்தை குறிப்பிடுறாங்க. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பெண்கள் அதாவது பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் அடைக்கலத்தால் அவர்களை நீங்கள் கைப்பிடித்துள்ளீர்கள். அமானிதம் அப்படிங்கிறாங்க. மனைவிமார்கள் அமானிதம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவர்களது கற்பை அல்லாஹ்வின் கட்டளையால் அவர்களது கற்பை நீங்கள் அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளீர்கள். அவங்களுடைய கற்பு உங்களுக்கு ஹலாலாக இருக்குது. அல்லாஹ்வோட அனுமதி பெற்று திருமணம் முடிச்சிருக்கீங்களா, அதனால் ஹலாலாக இருக்குது. அதாவது நிறைய உரிமைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் பேசும்போது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன, கடமை என்ன, இதெல்லாம் நிறைய குறிப்பிடுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முஸ்லீம்லேயும் ஹதீஸ் இருக்குது, புகாரிலையும் இருக்குது. இப்னு மாஜாவில் ஒரு செய்தி வருது. இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 1840 ஒரு செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது கணவன் என்ன பண்ணணும், மனைவி என்ன பண்ணணும், அந்த உரையில் சொல்லும்போது முஆவியா பின் ஹைதா அவங்க சொல்கிறாங்க, நபித்தோழர் ஒருவர் இது வேற ஒரு செய்தி. நபித்தோழர் ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவன் உண்ணும்போது அவளுக்கு உணவளிக்கட்டும். ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இது. அப்போ என்ன கடமைன்னு கேட்கும்போது, அவன் உண்ணும்போது உணவளிக்கட்டும், உடுத்தும் போது அவருக்கு உடை அணிவிக்கட்டும், அடித்து திருத்தும் நிலை ஏற்பட்டால் முகத்தில் அடிக்க வேண்டாம், கெட்ட வார்த்தைகளால் ஏச வேண்டாம், வீட்டில் அல்லாமல் வேறு எந்த இடத்திலும் விலக்கி வைக்க வேண்டாம். இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும், மனைவிக்கு என்ன உரிமை இருக்குது, இப்படிங்கிறத தெளிவாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது உண்ணும்போது இவன் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் சாப்பிட வேண்டியது, வீட்டில் என்ன நடக்குது, ஏது என்ன சமைச்சிருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிலவரம் நபி கண்டிக்கிறாங்க. நீ உண்ணும்போது உணவு கொடு. நீ உயர்தரமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கூழும் கஞ்சியுமா, இது மார்க்கத்தில் கிடையாது. நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி விருப்பப்பட்ட உணவை அவங்களுக்கும் கொடுக்கணும். நாம் மாதத்தில் 2 ட்ரெஸ் வாங்க வேண்டியது, வருஷத்துக்கு 4-5 துணி புது புது துணியை வாங்க வேண்டியது, மனைவிக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. மனைவிக்கு உரிமை இருக்குது, கணவன் செய்ய வேண்டிய கடமை இது. நீ உண்ணும்போது உணவு கொடு. நீ ட்ரெஸ் வாங்குறீங்களா, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகத்தில் அடிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்னன்னா முகத்தில் அடிக்கக்கூடாது. ஆனால் இது பரவலாக மீறி தான் ஆண்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திருந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அப்போ முகத்தில் அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் கெட்ட வார்த்தைகளால் பேசக்கூடாது. ஆனால் ஆண்களுக்கு பார்த்து ஏதோ கோபம் இவங்களுக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிற மாதிரியும், இப்போ கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன ஆகும், மலக்குகள் விரண்டு விடுவாங்க. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையான கெட்ட வார்த்தை பேசக்கூட இருக்க மாட்டாங்க. அப்போ மனைவி நமக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறதுனால கெட்ட வார்த்தை பேசுறது, பிடிக்காத விஷயம் செஞ்சுட்டாங்க, அதை நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க நம்ம மேலே உள்ள அதிகாரி. அப்போ கெட்ட வார்த்தை பேசிடுவோமா, நேருக்கு நேரு அதெல்லாம் பேச மாட்டோம். அப்போ நமக்கு கீழே உள்ளவங்க நம்ம நினச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது. அதே மாதிரி வெளியிடங்களில் திட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே தவிர வெளியிடங்களில் கண்டிக்காதீங்க, ஒதுக்கி வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, வெளியில் பார்த்தா பெரிய ஆம்பளன் காட்டுறதுக்காக கத்துன்னு கத்துறது, பஸ்ஸுக்குள்ளே ஏறினா சண்டை, ரயிலில் போனால் கணவன் மனைவிக்குள் மத்தியில் சண்டை. வெளியிடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அழகிய வழிமுறை, அழகிய உபதேசம். அப்போ இந்த அழகிய வழிமுறை, அழகிய உபதேசத்தை எல்லாம் தூக்கி போட்டு தான் முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இதனால் என்ன ஏற்படும், இதனால் குடும்பத்துக்கு மத்தியில், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதலுக்கு நல்ல புரிதல்கள் வராது. அப்போ கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன, கடமை என்ன,
இப்னு மாஜால திருமணங்கிற பாடம் இருக்குது, நசையில் திருமணம் அப்படிங்கிற பாடம் இருக்குது, புகாரியில் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிக்கா கவுன்சிலிங் தேவையில்லை. இப்போ உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க நிக்கா கவுன்சிலிங் இதெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். நிக்கா கவுன்சிலிங்கிறது நபிசுல்லாசன் காலத்தில் கிடையவே கிடையாது. என்ன படிக்கணும் அப்படின்னா குரானை படிக்கணும், நபியுடைய வழிமுறையை படிக்கணும். நபியுடைய வழிமுறையும் படிக்காமல் குரானையும் படிக்காமல் 1000 நிக்கா கவுன்சிலிங் போட்டாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வராது, நிம்மதியை நோக்கி போகாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை குரான்லேருந்து கொடுக்கணும். அப்போ குரானை கையில் கொடுக்கணும். குரான் புரியும் படிங்க, நபி மொழிகள் புரியும் படிங்க, அதை கையில் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நிக்கா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதின புக்கு, இவங்க ஒரு 4-5 புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நிக்கா கவுன்சிலிங் நடத்தக்கூடியவங்க ஒரு 4-5 புக்கு வச்சுருப்பாங்க, இந்த புக்கை படிங்க போதும். அந்த புக்கு பத்தாது, போதுமான புக்கு குரான் தான். குரான் தான் வழி நடத்தும், நபியோடைய வாழ்க்கை தான் வழி நடத்தும். அதை கொடுக்காம இந்த நிக்கா கவுன்சிலிங் நடத்தவும் இப்படி ஒரு வழிமுறை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் இது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆண் தன்னை மாற்றிக்கொண்டது எதை வச்சு? குரானை வச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண் தன்னை மாற்றிக்கொண்டது எதை வச்சு? குரானை வச்சு, நபி வழியை வச்சு. அப்போ அந்த குரானையும் நபி மொழியும் பற்றி பிடிச்சோம் அப்படின்னா நல்ல கணவன் மனைவியாக வாழுவோம். அத்தகைய நல்ல சூழலுக்கு முஸ்லீம்கள் முன்னேறுமாறு அன்பா நம்ம கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி